ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். என்னன்னா, நம்ம எல்லாரும் இறைச்சி மசாலால ஒரு இலை இருக்கும். அது என்ன இலைனே தெரியாம அது என்ன இலையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம நினைப்போம் அந்த கொல்கட்டை இலைன்னு இருக்கும்ல, அந்த இலைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இறைச்சி மசாலா போடுறது அந்த இலை இல்ல, அதுக்குன்னே தனியா ஒரு ஸ்பெஷல் மரம் இருக்கு. அந்த மரம் அதுவும் நம்ம வீட்டு பக்கத்துல நிக்கு, நம்ம வீட்டுல இல்ல அடுத்த வீட்டுல நிக்குது. இது தெரியாம இறைச்சி மசாலா வாங்கும் போதெல்லாம் இறைச்சி மசாலா அந்த இலை இல்லைன்னு சொல்லி வீட்டுல இருந்து புலம்பிட்டு இருந்திருப்போம். அதான அந்த இலை எப்படி இருக்கும்னா, இதுதான் அது ஃபர்ஸ்ட் சின்னதா இருக்கும் போது உள்ள இலை. அப்புறமே அது விளைஞ்ச உடனே இப்படி இருக்கும் பாருங்களா. சேம் கொல்கட்டை இலை மாதிரி தான் இருக்கும், ஆனா இது சின்ன சைஸ் தான். கொல்கட்டையில திரளி இலைன்னு சொல்லுவாங்க, கொல்கட்டையில திரளி இலை மாதிரியே தான் இருக்கும், ஆனா சின்ன சைஸ். அப்புறம் இதுதான் ஒரிஜினல் காஞ்சது. இதுதான் இறைச்சி மசாலா பாக்கெட்ல வச்சு தருவாங்க. ஆனா என்னன்னா, இப்ப எல்லாம் இறைச்சி மசாலா பாக்கெட்ல இது வைக்கிறதே இல்ல. என்னன்னா, திரளி இலையை வச்சு நம்மள ஏமாத்தி விட்டுறாங்க. இது விஷயம் தெரியாம, ஏன்னா சேம் ஸ்மெல்லு தான் இருக்கும், பாக்குறதுக்கும் சேமா தான் இருக்கும். அதனால இதுதான் நினைச்சிட்டு நம்ம எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது இல்ல. அப்புறம் என்னன்னா, இந்த இலை இவ்வளவு நாள் நம்ம வீட்டு பக்கம் நிக்கிறது நான் பாத்திருக்கேன். ஆனா அந்த இலை இந்த இலையும் ஒன்னான்னு தெரியல. நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது சேம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்புறம் என்னன்னா, சின்ன வயசுல வீட்டுல கூட்டாங்கறி வச்சு விளையாடுவோம்ல, சும்மா இலை தலையெல்லாம் பறிச்சு போட்டு, அப்படியெல்லாம் விளையாடும் போது கூட நான் இந்த இலைய பறிச்சு ஸ்மெல்லு, சும்மா மஞ்சளுக்கு கலர் பொடியை போடுவோம், வத்தல் பொடிக்கு நல்ல சிவப்பு மண்ணு யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஸ்மெல்லுக்கு இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா உண்மையான சமையலுக்கு ஒரு நாள் கூட நாங்க யூஸ் பண்ணது இல்ல, இப்ப யூஸ் பண்ணிருக்கேன். லாஸ்ட் டைம் இதை நான் அம்மா வீட்டுல இருந்து என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சமையலுக்கெல்லாம் சிக்கனுக்கெல்லாம் போட்டு பார்த்தேன். சேம் பிளேவர், சேம் டேஸ்ட், சூப்பரா இருந்துச்சு. ஒர்த்து தான். இவ்வளவு லேட்டா கண்டுபிடிச்சாலும் ஒர்த்து தான். சரி கைஸ், அதோட மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? அப்புறம் மரம் நார்மல் பெரிய மரம் மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல அதுல எண்ட்ல காட்டுறேன். சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்தடுத்து வரும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.